हेलो बच्चों, सबका नमस्कार। ஓகே, आज இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ராஷ்டிரபாஷாவில் ப்ரோஸ் ப்ரோஸோட அந்த எஸ்ஸே பார்க்க போகிறோம். சாராம்சம் அதாவது சுவாமி விவேகானந்த் அப்படின்ற ஒரு லெசனும் மை கித்தூர் நஹி தூங்கி அப்படின்ற ஒரு லெசனும் பார்க்க போகிறோம். ரெண்டு லெசனோட சாராம்சம் பார்க்க போகிறோம் இப்போது எஸ்ஸே. அதாவது சுவாமி விவேகானந்த் எல்லாருக்கும் நல்லா தெரியும் विवेकानंद यार ने। स्वामी विवेकानंद का जन्म 1863 1863 में हुआ था। அவர் 1863 பிறந்திருக்காரு. அப்போது बचपन से उनका नाम है नरेंद्र था. அப்போது சுவாமி விவேகானந்தோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னோன்னா நரேந்திரநாத் அப்படின்னு இருந்திருக்கு. அப்போது சுவாமி விவேகானந்த் बचपन से ही ஆத்தியாத்மிக் ஞான் கே பூக்கே தே. அவர் சின்ன வயசுலேருந்தே, அதாவது குழந்தையாக இருந்தார்ல, அப்போ பச்பன் அப்படின்னா குழந்தை பருவம், அந்த டைம்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்மிக்கு ஞான் கே பூக்கே தே. அவருக்கு ஆன்மீக பசி எப்பயுமே இருந்தது. ஆன்மீகம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பூக்கா அப்படின்னா பசி. ओके, अपनी इस आध्यात्मिक ज्ञान की भूख को शांत करने के लिए वे रामकृष्ण परमहंस के पास गए थे. அப்போது தன்னோட அந்த ஆத்தியாத்மிக் கியான் கி பூக் இருக்குல்ல, அந்த ஆன்மீக பசி, அதை ஷாந்த் கர்னை கேலியே, அதை இது பண்ண அமைதிப்படுத்தணும் இல்லையா, அதுக்காக அவர் எங்கே போனார்னா ராமகிருஷ்ண பரமஹம்ஸ் கிட்ட போயிருக்கார். போயிட்டு பரமஹம்ஸ்கி, அதாவது பிஜ்லி ஜெய்சா வாணி ने विवेकानंद के आध्यात्मिक ज्ञान का मार्ग खोला. அப்போது அவரோட வாய்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்ஸ்கி பாஸ் கேத்தேனா, அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்ஸ்கி அந்த பிஜ்லி ஜெய்சி வாணி, அவரோட வாய்ஸ் பிஜ்லி அப்படின்னா இது மின்னல், அதாவது ட்விங்கிள் இல்லையா, அப்போது அதாவது கரண்ட்டு கூட பிஜ்லின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு வாய்ஸ், அந்த மாதிரி ஒரு வாணி, அந்த மாதிரி ஒரு குரல், அதை கேட்ட உடனே விவேகானந்த் கே ஆத்தியாத்மிக் கியான் கா மார்க்க கோலா. அப்போ அவருக்கு அந்த வாசல் ஆன்மீகத்தோட அந்த வாசல் திறந்துருச்சு. அதாவது பரமஹம்ஸ்கே, அதாவது சத்சங்கு से विवेकानंद ने यह जान लिया कि लौकिक सुख भोग क्षणिक है. அதாவது லௌகிக் புக், அதாவது அந்த சுக் போக்னா அப்படின்றோம்ல, அதாவது இல்வாழ்க்கை அப்படின்றது அது க்ஷணிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது பரமஹம்சரோட நிறைய சத்சங் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்சங் அப்படின்னா அந்த ஆன்மீக சொற்பொழிவுலாம் இருக்கு இல்லையா, நல்ல உரைகள்லாம் இருக்குல்ல, அறநெறி சம்மந்தமான உரைகள் சத்சங் அப்படின்னா நல்ல ஒரு சொற்பொழிவு, நல்ல ஒரு சொற்பொழிவை சத்சங் அப்படின்வாங்க. அந்த நாட்டிலலாம் பார்த்திங்கன்னா, நமக்கும் இங்கே நிறைய கிருபானந்த வாரியார்லாம் இருந்தார், சத்சங் நிறைய நடத்திருக்காரு. பட் இப்போ நடக்கிறதில்ல. பட்டு நார்த்தில் இப்போ கூட சத்சங் நிறைய நடக்கும். அப்போ சத்சங்கில் பார்த்திங்கன்னா பரமஹம்சர் அந்த சத்சங் நிறைய அட்டன் பண்ணி விவேகானந்தர்னே கியான் லியா கி ஓகே, அதாவது பரமஹம்ஸ்கே சத்சங் से विवेकानंद ने यह जान लिया कि அதாவது லௌகிக் சுகு போக் க்ஷணிக். அதாவது அது நிலையானது கிடையாது. அதாவது நம்ம இல்வாழ்க்கையில் நம்ம தூக்கிற அந்த இன்பம் நிலையானது கிடையாது. அது ஒரு இம்மார்டல் அப்படின்னு சொல்கிறார். அதாவது லேக்கின், அதாவது ஆத்மானுபூதிக்கு ஆனந்த் சத்திய. ஆத்மானுபூத்தின்னா நம்ம அதாவது கடவுளை நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா, உணர்கிறோம் இல்லையா, அது அந்த உணரும்பொழுது கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அது சத்திய, அதுதான் உண்மை, நிரந்தரமானது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆத்மானுபூதிக்கா ஆனந்த் பிராப்த் கர்னேக்கா மார்க் ஹே சந்நியாஸ். அதாவது நம்ம இதை தன்னை உணரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க்கம், அதுக்கு ஒரு வழி என்னென்னா சந்நியாஸ் அப்படின்றார். அதாவது சந்நியாசம், துறவரம் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்லியே வே சந்நியாசி பனே. அதனால தான் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் சன்னியாசி ஆகிறார். அப்போ फिर ज्ञान की प्राप्ति के लिए हिमालय की ओर निकल पड़े. அப்போ ज्ञान की प्राप्ति, அதாவது ஞானத்தை அடையிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா இமாலயக்கு ஓர் நிக்கல் படை, அவர் இமயமலைக்கு போகிறார். இமயமலைக்கு போய் அந்த இடத்துல கடும் தவம் செய்து அவர்
அந்த அதாவது मुक्ति வந்து அடையிறார். अதாவது हिमालय से वापस आने के बाद वे देश के कोने-कोने में ब्रह्मन करके उपदेश देने लगे. அவர் வந்து இமயமலைக்கு போயிட்ட பிறகு அங்கேருந்து வாபஸ் வரார். அதாவது ரிட்டர்ன் வந்த பிறகு வாபஸ் ஆने के बाद देश के कोने-कोने में ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னரும் ஒவ்வொரு கார்னருக்கும் அதாவது பூரா த்ரூ அவுட் இந்தியா ட்ராவல் பண்ணுறாரு. எல்லா இடத்துக்கும் பிரம்மன் அப்படின்னா சுற்றுலா, அதாவது ட்ராவல் பண்ணிவிட்டு அதாவது உபதேஷ் தேன் இல்லைங்க, அதாவது ஹிந்து மதத்தை வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த உபதேஷ் அப்படின்னா என்னது, அந்த உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. उन्होंने भारतीय युवकों को उपदेश दिया कि अपने को भारतीय कहने में गर्व का अनुभव करना चाहिए. அதாவது அவர் யுவக்கு இருக்காங்க இல்லையா, யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணுறாருன்னா, अपने को भारतीय कहने में आपको जो है அதாவது கர்வக்கோ அதாவது அனுபவ கர்னா வந்து சாயே. அது வந்து நம்ம வந்து வி ஆர் ஆல் இந்தியன் அப்படின்றது வந்து நம்ம ப்ரைடாக எடுத்துக்கணும். அதை வந்து அனுபவம் பண்ணணும், அதை வந்து மெசூஸ் பண்ணணும், அதை வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாரதிய அதாவது அனுபவ கர்னா சாயே. அவர் பாரதிய ஜாதி பாந்தி கோ பூல்கர் ஆபஸ் மே பாய்ச்சாரே கா விவகார் கரேன். அதாவது நம்ம ஆப்பஸ்மே ஜோ ஜாதி பாந்தி அப்படின்னா நிறைய அந்த கேஸ்டிசம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மறந்துட்டு பூல்கர் அப்படின்னா மறந்து, ஆப்பஸ்மே பாய்ச்சாரா அதாவது பிரதர்ஹுட் அப்படின்வாங்க. பாய்ச்சாரான்னா நம்ம எல்லாம் வந்து சகோதரத்துவம், அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், பாய்ச்சாரேக்கா விவகார் கி ரக்கே. அதாவது அதே மாதிரி நம்ம வந்து கரேன் சப்ஸே வந்து நல்ல சகோதரத்துவத்தோடு நம்ம வந்து பழகணும், ஜாதி வேற்றுமை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இங்கே வந்து சுவாமி விவேகானந்தோட லெசனோட சாராம்ஸ் முடியுது. அதுக்கடுத்தது மை கித்தூர் நஹி தூங்கி அப்படின்ற லெசனோட அதாவது நான் கித்தூரை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு லெசனோட அந்த டைட்டில் இருக்கிற லெசனை இப்போ பார்க்க போகிறோம். அதாவது கித்தூர் அப்படின்றது கர்நாடக ராஜ்யக்கு ஏக்கு சோட்டி சி ரியாசத்னா அது வந்து ஒரு பிளேஸ், அது ஒரு இடம், அது வந்து கர்நாடகத்தில் இருக்குது. அதாவது கித்தூர் அப்படின்ற ஒரு பிளேஸ், அந்த ராஜ்யம் வந்து எங்கே இருக்குன்னா சோட்டி சி ரியாசத், அது ஒரு சின்ன ஒரு இடம். அப்போது இஸ் ரியாசத் கே ராஜா கா நாம் ஹே மல்லசர்ஜ் அப்படின்றது தான் அந்த ராஜாவோட பேர் வந்து மல்லசர்ஜ். அப்போ உஸ்கி ராணி கா நாம் ஹே சென்னம்மா. அப்போது அந்த ராஜாவோட அதாவது மல்லசர்ஜோட ஒய்ஃபோட நேம் வந்து ராணி, அவனோட குயினோட நேம் வந்து சென்னம்மா. அப்போ ராஜா கி மிருத்யு கே பாத் யுவராஜ் ருத்ர சர்ஜ் வந்து கத்தி பர் பைட்டா. அதாவது ராஜா கி மிருத்யு கே பாத், ராஜா வந்து இறந்த பிறகு யுவராஜ் அந்த இளவரசர் வந்து யார், ருத்ரசர்ஜ் என்ன பண்ணுறாருன்னா கத்தி பர் பைட்டா அப்படின்னா அந்த சிம்ஹாசனம் இருக்கு இல்லையா, அந்த அதாவது இருக்கை, அதாவது ராஜாவோட அரியணை, அதில் வந்து உட்கார்றார். வகு உத்னா புத்திமான் நஹி ஹே, அதாவது புத்திமான் நஹிதா, அவர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் கிடையாது, அவர் வந்து புத்திமான் கிடையாது. அப்போது உஸ்னே मंत्रियों की बातों में आकर अंग्रेज की सेना को कित्तूर में ठहरने के लिए, அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா மந்திரியோட கெஹன்னா மான்கர்னா அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த இங்கிலீஷ் அதாவது பிரிட்டிஷோட அந்த சேனா இருக்கு இல்லையா, சோல்ஜர்ஸ், அந்த ஆர்மி, அதை வந்து கித்தூர் மே டெஹர்னே கி அனுமதி தி, அதாவது கித்தூரில் வந்து அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வந்து கொடுத்துட்டாரு. அப்போது துர்பாகிய வம்ஸ் ருத்ரசர்ஜி பீமார் ஹோக்கர் சல்பசா, அதாவது என்ன சொல்கிறது, அன்ஃபார்ச்சுனேட்லின்னு சொல்கிறாங்க இல்லையா, துர்பாகிய வம்ஸ் அப்படின்னா துர்பாகிய வம்ஸ்னா அன்ஃபார்ச்சுனேட்லி ருத்ரசர்ஜி என்ன ஆயிடுச்சுன்னா பீமார் ஹோக்கர் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அவர் வந்து சல்பசா அப்படின்னா இறந்துட்டார். ஓகேவா, செத்து போயிட்டார். அப்போது யுவராஜ் கி மிருத்யு கே பாத் ராணி சென்னம்மா நே கோதுலியே பாலக்கோ கத்தி பர் பிட்டாயா. அப்போ சென்னம்மா வந்து ராணி சென்னம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது சின்ன வயசுலேயே இந்த யுவராஜ் அதாவது ருத்ரசர்ஜ் வந்து இறந்துட்டார் இல்லையா, அதனால் ஒரு கோதுலியே பச்சேன்னா அடாப்டட் சைல்டு ஒரு பையனை அடாப்ட் பண்ணி அவனை வந்து கத்தி பர் பிட்டாயா, அவனை வந்து ராஜாவாக அவனை அனௌன்ஸ் பண்ணி அந்த வந்து அரியணையில் அமர்த்துறாங்க. லேக்கின் அங்கிரேஜ் உசே ராஜா மான்னேக்கோ தயார் நஹித்தே. ஆனால் இங்கிலீஷ்காரன் சொல்கிறான் இவனை வந்து நம்ம ராஜாவை ஏற்றுக்க முடியாது, அவன் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க ஓ தயார் நஹித்தே அப்படின்னா அவங்க வந்து ரெடி கிடையாது, அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க, இவன் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உன்வனே ராணி கோ கித்தூர் छोड़ने का
சோடுகர் ஜானகி ஆக்ஞா தி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சித்தூர் விட்டு நீங்கள் வெக்கேட் பண்ணி போயிடலாம், நீங்கள் சித்தூரை விட்டு போயிடுங்க, छोड़ने का आदेश दे दिया. அதாவது சோடுகர் ஜானகி ஆக்ஞா தி, அதாவது ஆர்டர் கொடுத்துட்டா நீங்கள் போங்க, இங்கேருந்து நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வீராங்கனா ராணி, வீராங்கனான்னா வந்து வீராங்கனைன்னு தமிழில் சொல்கிறீங்க, அந்த மாதிரி வீராங்கனா ராணி வந்து சென்னம்மா ने उसी आज्ञा को पैरों तले कुचल डाला. पैरों तले कुचल डालाना காலில் போட்டு மிதிக்கிறாங்க, அவங்களோட போட்டு மிதித்து நசுக்கிறாங்கல்ல, அவங்களோட ஆர்டரை வந்து அவங்க ஒரு ஆர்டர் வந்து என்னோட அதாவது கால் தூசு சமம் அப்படின்னு சொல்லியா, அந்த மாதிரி பயிரும் தலையன்னா காலுக்கு அடியில் போட்டு குளிச்சிருந்தேனா அப்படின்னா போட்டு நசுக்கி குடன்னு ஆக்கிடுச்சு. அதாவது அந்த ஆர்டர் அவங்க வந்து ஒத்துக்கலை, பாலன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 20 நவம்பர் 1824, அதாவது 1824, 20 अதாவது 20 नवंबर 1824, 20 नवंबर 1824 को अंग्रेजी सेना ने कित्तूर पर आक्रमण किया. उड़ने அவன் வந்து कित्तूर में வந்து படையெடுத்து வரான் ब्रिटिशக்காரன். और लेकिन रानी चेन्नम्मा ने अंग्रेजी सेना को हरा कर कित्तूर से भगा दी. ஆனால் ராணி சென்னம்மாவோட அந்த ஃபோர்ஸ் இல்லைங்க, ஃபௌஜி, அது வந்து பிரிட்டிஷ்காரனை அடித்து அவங்க வந்து கித்தூர் से भगा दिया அப்படின்னா அவங்க வந்து துரத்தி விட்டுறாங்க அங்கேருந்து. அப்போ थोड़े दिनों के बाद अंग्रेजी ने बड़ी बड़ी तोपे लाकर, அதாவது தோப்புனா வந்து அந்த பீரங்கி இருக்கு இல்லையா, அதை வந்து தோப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ படி படி தோப்பே லாக்கர், அப்போ தான் வந்து இந்தியாவில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது தோப்பு, அதாவது பீரங்கி. அதுக்கு முன்னே இந்தியாவில் பீரங்கியே கிடையாது. ஹைதர் அலி அந்த பீரியடில் வந்து தோப்புலாம் வந்து இங்கிலீஷ்காரன் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இந்தியாவில். அப்போ बड़े बड़े तोप लाकर कित्तूर पर हमला कर दिया. அப்போ வந்து हमला பண்ணும்போது इस बार रानी चेन्नम्मा ने शत्रुओं को सामना नहीं कर सकी. सामना नहीं कर सकीன்னா मतलब சத்ரு, அதாவது எனிமியை வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல இந்த முறை, ஏன்னா அவன் படுவிடி தோப்பில் கொண்டு வந்திருக்கிறான். அப்போ अंग्रेजों ने रानी को कैद किया. रानी अरेस्ट பண்ணிடுறாங்க. स्वतंत्रता अभिमानी रानी चेन्नम्मा कैद में ही अपनी அதாவது ஜான் தேக்கர் பாரதிய இतिहास में उमर हो गई. அப்போது சுதந்திரதா அபிமானி அந்த ராணி சென்னம்மா வந்து கைதுமேகி, அவங்க கைது பண்ண உடனே என்ன பண்ணுறா அப்படின்னா ஜான் தேக்கர் அப்படின்னா தன்னோட லைஃப்பை வந்து அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறாங்க, அந்த லைஃப்பை வந்து உயிர் தியாகம் பண்ணி பாரதிய இதிகாஸ்மே அமர் ஹுய், அதாவது இந்தியன் அந்த ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அமர்னா அவங்களுக்கு மரணமே இல்லை, எப்பயுமே வந்து அவங்க வந்து என்ன ஜீவித், அவங்க வந்து எப்பயுமே உயிரோடு தான் இருப்பாங்க அந்த இந்தியன் ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மை சித்தூர் நை தூங்கி அப்படின்றது, அதாவது நான் வந்து சித்தூரை வந்து எந்த காலத்துலேயும் வந்து நான் இது எந்த காஸ்ட்டுக்கும் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ற லெசன் இது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 10 லெசன் இருக்கு இல்லையா, அப்போது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பாரத் ரத்னா எம் விஸ்வேஸ்வரையா அவர் கபடி அப்படின்ற ஒரு கேமு, அதுக்கப்புறம் அந்தேர் நகரி அப்படின்ற ஒரு லெசன். ஸோ நாம் இன்னும் ஒரு 3 லெசன் இருக்குது, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.